சார் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8, 9 வருஷமாகவே பழக்கம். என்னுடைய மாமியாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ சார் தான் இல்லை எங்கிட்ட கூட்டிகிட்டு வாங்கம்மா, நான் சரி பண்ணிடுறேன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அவருடைய ஹோமியோ மெடிசன்லேயே எங்கள் மாமியாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி பண்ணிட்டாரு. இப்போ அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலமாக காலையில் எந்த ஒரு சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடக்கூடாதுன்னு இவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. அந்த 6 மாதமும் ரொம்ப உடம்பு இழைச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த தாட வலி ரொம்ப எப்பெல்லாம் அந்த அவங்களுக்கு தொந்தரவு இருக்கோ அப்போல்லாம் அந்த தாட வலி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி ஒரு 6 மாதத்துல கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாரும் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்காங்க. அது அவருடைய வழிகாட்டுதல் தான், அவருடைய சிகிச்சை முறை தான் இதுக்கு காரணம். அதனால் எப்போவுமே அவருக்கு நான் ரொம்ப நன்றியோடு இருப்பேன். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வகுப்பை ஏற்பாடு செய்த ராமமூர்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி. அவருடைய எண்ணம் நோக்கமே என்னன்னா தனக்கு தெரிஞ்ச அந்த மருத்துவ முறையை எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் ஃபாலோ பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே அவர் நினைப்பாரு. நான் எப்பவுமே அவர்கிட்ட கேட்குற கொஸ்டின், எப்படி சார் எப்பவுமே இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, எப்பவுமே ஒரு நாள் கூட அவரை சோர்வடைந்து நான் பார்த்ததே கிடையாது, எல்லாமே என்னந்தாமா மாதிரி ஒரு நெகட்டிவாக அவர் நம்ம பார்க்கவே முடியாது, எப்போவுமே பாசிட்டிவாக ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் பார்க்கும்போதெல்லாம் நாமும் சார் மாதிரி இருக்கணும். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது, அவர்கிட்ட நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்கேன். ஆனால் இருந்தாலும் அவர் அளவுக்கு ஆக்டிவாக இருக்கணும். அவரை பார்க்கும்போதெல்லாம் நினைக்கிறது தான் அவரளவுக்கு நம்மளை ஆக்டிவாக இருக்கணும், இதே மாதிரி நம்மளாலே முடியுமா அப்படின்னு எல்லாமே நான் யோசிப்பேன். நினச்சி ரொம்ப பாசிட்டிவான மனிதர், எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். ஆனால் சார் ஒரு மிக சிறந்த என்ன சொல்வது நேர்மறையான எண்ணங்களை கொண்டவர். அவருடைய வார்த்தைகளில் தான் நெகட்டிவ்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட பார்க்கவே முடியும், என்றைக்குமே பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மனிதர். அவருடைய நோக்கம் நிறைவேறணும். இந்த வயசுலையுமே ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி என்னுடைய சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சுமா, அது எப்படி திருப்பி அப்ளை பண்ணி வாங்க முடியும்? இல்லை சார், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் இருக்கும், நீங்கள் பாருங்கன்னா அதை எடுத்துட்டாங்க. எதுக்கு சார் இப்போ கேட்குறீங்கன்னா, நான் மேலே கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னாரு. அதாவது அவர் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், தானே அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீராத ஆர்வம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இப்போவும் கூட ஆர்வம் குறையாமல் புதுசாக இந்த ஃபீல்டில் என்ன வருது, தான் என்ன தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணும், இன்னைக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, தான் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கணும், தனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை வச்சு மட்டும் வைத்தியம் பார்க்காம இன்னும் தன்னை மேம்படுத்திக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், அந்த கோர்ஸ் படிக்கணும். அவர் தேடிக்கிட்டே இருக்காருங்க, படிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு அந்த சர்டிஃபிகேட் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டப்போ தான் எனக்கே அதை தெரியும். அதனால் அவருடைய என்னோட பெரியவராக வாழ்க்கை எனக்கு வயசில் இருந்தாலும் நான் ரொம்ப அவருடைய முயற்சியை நம்ம ரொம்ப பாராட்டு. அவருடைய எண்ணம் முயற்சி எல்லாமே வெற்றி அடையணும். முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு மற்றவங்களுக்கு அவருடைய சேவை போய் சேரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. அதனால் கண்டிப்பாக நானும் என்னுடைய குடும்பமும் அவரால் பலன் அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இவர்கிட்ட போனாலே பயங்கரமாக ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஓகே, நமக்கு சரியாயிடுங்கிற நம்பிக்கை வந்துருங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மளை குணப்படுத்துது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு பழமொழி சொல்றதே என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்ணம் நமக்கு நல்லாயிடும்னா நல்லாயிடும், நல்லா ஆகாதுன்னா ஆகாது, சரியாகணும், சரியாகாம போகிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை. அதனால எப்பவுமே எண்ணத்து மேலே ஒரு கவனம் இருக்கணும். இது நான் ரீசெண்டாக யோசிச்சு நான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். நம்மளுடைய எண்ணம் சரியா இருக்கணும். ஒரு குழந்தை நான் படிச்சு நான் 10 மார்க் வாங்கிடுவேன்னா வாங்கிடுவா, இல்லை நான் பாஸ் ஆக மாட்டேன், நான் ஃபெயில் ஆகிடும் அப்படின்னா அவள் வாங்குவாள். அவள் பாஸ் ஆனாலும் சரி, 10 மார்க் வாங்கினாலும் சரி, தோத்தாலும் எல்லாத்துக்குமே அவங்க அவருடைய அனுபவிக்கிற விஷயத்துக்கு அவங்கவுங்க தான் காமிங்க. ஏன்னா எண்ணம் விதைக்கிறோமோ அதுதானே நெல் போட்டால் நெல் வரும், என்ன போடுறோமோ அதுதானே வரும். நான் நல்ல எண்ணங்களை விதைத்தா சார் சொல்றது, நல்ல எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை விதைக்கும் பொழுது அது நமக்கு வெளிப்படும். எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும் பொழுது அது
மாதிரி தான் நமக்கு வரும். அதனால் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து சார் அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த கிளாஸை வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கும் எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கும், எனக்கு வந்து ஸ்டேஜில் அவ்வளோவா பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி.